அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக வர்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை கடிதம் மோடி அவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, சில நம்ம கட்சியிலேயே சில கமிட்டி ஒன்று இருக்கும். அது ஒரு ரகசிய ஒரு கமிட்டி. அந்த கமிட்டிக்கு மேக்சிமம் யாருக்கும் அப்படி ஒரு கமிட்டி இருக்குன்னு தெரியாது பாஜகவில். அந்த கமிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு தலைவர் ஒருத்தருப்பாங்க அந்த கமிட்டிக்கு. அந்த ரகசிய கமிட்டி, பாஜகவுடைய ரகசிய கமிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய தலைவர் ஒருத்தருக்காரு. அந்த தலைவருக்கு அந்த கடிதத்துடைய காப்பியை நான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுவார், இப்போ அண்ணாமலை அவர்களை அழைத்து இந்த மாதிரி செந்தில் சார் அவர் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜேபி தலைவராக இருக்கும் பொழுது, மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடு சரியில்லை, நீங்கள் அவருடைய சொன்னதை கேட்கலையா, நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணதுனால அவர் உங்களை மாற்றுறதுக்காக பரிந்துரை கடிதம் கொடுத்து உங்களை நீக்கிட்டாராம். ஸோ மறுபடியும் உங்களை தலைவராக கொண்டு வர்றதுக்காக அவர் பரிந்துரை ஒன்று அனுப்பியிருக்காரு. ஆனால் அவர் ஒரே ஒரு நிபந்தனை தான் போடுறாரு. அது என்ன அப்படின்னாக்கா, அவர் சொல்கிறபடி கேட்கணும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வளரவே வளராது, ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஆட்சி அதிகாரத்து வரவே முடியாதுன்னு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பெரிய கட்சினா திமுக, அண்ணா திமுகன்ற அந்த பிம்பம் இன்றைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. வேறு எந்த அரசியல் கட்சியால் ஜெயிக்கவே முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில் அண்ணாமலை ஓரளவுக்கு இந்த கட்சியை பெரிய அளவு விளம்பரம் படுத்தியிருக்காரு, மோடி அவர்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வெற்றிக்கான வாய்ப்புன்னு ஒன்றுமே இல்லை. அண்ணாமலையே பல செல்வாக்கு இருக்குதா சொன்னாலும் அண்ணாமலையே எம்பி தேர்தலில் தோற்று போகிறாரு, எம்எல்ஏவாக அவர் சொந்த தொகுதியிலே தோற்று போயிடுறாரு, பெரிய ஓட்டு சதவீதம் எடுக்க முடியல. ஸோ வெற்றியே அடைய முடியல. வானதி சீனிவாசன் அவர்கள் கூட வெற்றி பெற்றிருக்காங்க எம்எல்ஏவாக. நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காரு. அவங்களாம் பெரிய ஒரு பிரபலமான ஒரு தலைவர்கள் சொல்ல முடியாது, ஆளுமை மிக்க தலைவர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களே எம்எல்ஏவை வெற்றி பெறும்போது தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை ஏன் அவர் வெற்றி பெறலை அப்படின்ற கேள்வியெல்லாம் அவர் எழுப்பியிருக்காரு. அதனால் உங்களை நீங்கள் அவர் பேச்சு கேட்காததுனால, கட்சியை வளர்க்க நீங்கள் ஒத்துழைக்காததுனால உங்களை நீக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி மோடி அவர்கள் நீக்கிட்டாங்க. இப்போ உங்களை மறுபடியும் தலைவராக கொண்டு வர்றதுக்கு அவர் பரிந்துரையில் உங்கள் பேரை கொடுத்துருக்காரு. ஆனாலும் ப்ரிஃபரன்ஸ் வானதி சீனிவாசன் அவர்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நீங்கள் நேரடியாக அண்ணாமலை அவர்கள் செந்தில் சாரை சந்தித்து நீங்கள் பேசினா மட்டும்தான் இது சாத்தியப்படும். அவர் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லுவார். அதன்படி நீங்கள் நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான், அவர் சொல்லதை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தலைவராக வரதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குறதும், அவர் தேர்தலில் எம்எல்ஏவை நிற்கிறதோ, அப்புறம் வெற்றி பெற்று அவர் துணை முதலமைச்சர் இல்லை ஏதாவது ஒரு துறைக்கு அமைச்சர், அதெல்லாம் செந்தில் சார் பரிந்துரை பண்ணியிருக்காரு. ஆனால் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் அமைச்சரால் வர முடியும். இல்லைன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது. ரெண்டாவது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கவே மாட்டார். மேலிடம் சொன்னால் கூட அதை அவர் கேட்க மாட்டார். ஏன்னா எடப்பாடி அவர்களை வச்சு அவர் கேம் ஆடுவார். எடப்பாடி அவர்கள் நயினார்கிட்ட சொல்லி என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அவருக்கு சீட்டு ஒதுக்காதீங்க, அண்ணாமலை இந்த தடவை எம்எல்ஏ நிற்கக்கூடாதுன்னு அவர் ஸ்ட்ராங்காக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது மோடி அவர்கள்கிட்ட இதை எடப்பாடி அவர்கள் சொன்னார்னா, அண்ணாமலைக்காக நான் பிரச்சாரம் பண்ண முடியாது, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்தால் நான் வரமாட்டேன், அப்புறம் கூட்டணி இருக்காது அப்படின்னு பிரச்சனை பண்ணார்னா, அண்ணாமலைக்கு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்கவே மாட்டாங்க. அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு ரோலும் இருக்காது. அவர் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட நான் தெளிவாக சொல்லியாச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள், எனக்கு அவர் மேலே 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் கட்சி வெற்றி பெறணும், வளரணும்னா நான் இது அண்ணாமலை தான் கிடையாது, அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அவருக்கு வயசு இருக்கணும். அதனால் ஒரு இளைஞரை நம்ம கட்சியில் நீக்கிறது எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் நான் சொல்கிறதை கேட்டு நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் இங்கே பாஜகவும் வெற்றி பெறும், அண்ணாமலை அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வார். அவர் தலைவராக மறுபடியும் வருவார். அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ சீட்டு அவர் தலைவராக வந்துட்டு அவர் எம்எல்ஏ நிற்க போகிறாரு.
அதில் எப்படி வெற்றி பெறணும்னு நான் அவர் ஜெயிக்க வச்சுருவேன். அவர் வந்து ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்று அமைச்சராகவும் அமைச்சரில் இடம் பெற முடியும். ஸோ அதனால் அது எந்த அமைச்சர் பதவி, அவருக்கு ஏற்கனவே நான் வந்து போலீஸ் அமைச்சர் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து சில விஷயங்களும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதில் தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கேன் அந்த கடிதத்தில். ஸோ அதனால் இந்த ரகசிய கமிட்டி இருக்குல்ல, பாஜகவில் முக்கியமான கமிட்டி, அந்த கமிட்டி வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள்கிட்ட அந்த முக்கியமான நபர் அந்த தகவலை சொல்லி அண்ணாமலை அவர்களை நான் சந்திக்கணும். சந்தித்தா மட்டும்தான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு அவருக்கு புரியும். என்னை சந்திக்காத வரையில் அண்ணாமலை அவர்கள் இப்படியே விட்டுருவாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்காக ட்ரை பண்ணாலோ ஏதாவது பண்ணாலோ இப்போ தான் அவருக்கு டைம் இருக்குது. இந்த டைமில் அவர் வந்து தலைவராக வரணும். இந்த 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக வர அளவுக்கு வேணும். இந்த சமயத்தை கோட்டை விட்டுட்டாருன்னா, இந்த சமயத்தில் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய அளவில் எடப்பாடியோடையே போயிட்டு நயனாரோடையே போயிட்டு இல்லை ஏதோ ஒரு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டாங்கன்னா அண்ணாமலையோட அவசியம் அதுக்கப்புறம் தேவையப்படாது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு ரொம்ப தேவை. அதனால் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் உண்டு. அது எப்படி எடுக்கணும், அது பெரிய ரிஸ்க்கெலாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துப்பேன். அது என்னன்றது அண்ணாமலைக்கு தெரியணும் இல்லையா? அதே ஒரு முக்கியமான நபர் மூலமாக சொல்லியிருக்கேன். விரைவில் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ நான் சொன்னதை கேட்டு கண்டிப்பாக மோடி அவர்கள் வந்து எடப்பாடி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், இங்கே வந்து ஓபிஎஸ் அப்புறம் மரியாதைக்குரிய டிடிவி அவர்கள் இவங்க எல்லாரையும் வந்து எப்படி வந்து அக்கமடேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி நான் அதை விளக்கமாக சொல்லியிருப்பேன். அது நேரில் அண்ணாமலை வந்து சந்திச்சா மட்டும் தான் நடக்கும். இப்போ கூட பாருங்கள், நான் கடிதம் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதன் அடிப்படையில் தான் இப்போ மறுபடியும் நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து அண்ணாமலையே அமித்ஷா அவர்கள் பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. என்னுடைய கடிதம் மட்டும் போகலைன்னா அண்ணாமலை இந்த பூத் கமிட்டியில் கலந்துருக்க மாட்டார். அண்ணாமலை இந்த கட்சியிலேருந்து ஓரங்கட்டப்பட்டிருப்பார். அவருக்கு எந்த ஒரு அழைப்பும் கிடச்சிருக்காது. திரும்ப திரும்ப நான் அவருக்கு வந்து உதவி செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ நம்ம கட்சி வளர்ச்சிக்காக தான், இல்லை தனிப்பட்ட ஒரு ஆதாயம் எதுவுமே இல்லை. கட்சி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து யாரையும் நான் வந்து கைவிட தயாராக இல்லை. அதனால் எல்லோரும் வேணும்னு நினைக்கிறேன். நயினார் அவர்கள் எடப்பாடியோட கைக்கூலியாக மாறிட்டார். அதனால் வந்து ஒரு பிஜேபிக்காக ஒரு வேலை செய்யலை, சும்மா சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு ஏமாத்துறதுக்காக. இத்தனை வருஷமாக எப்படி தமிழ்நாட்டில் பாஜக வந்து ஜெயிக்காமல் பார்த்துக்கிட்டாங்களோ, அதிமுக திமுக எப்படி வந்து ஆட்களை விலைக்கு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை விலைக்கு வாங்கி நிர்வாகிகளை விலைக்கு வாங்கி கமிஷன் கொடுத்து கட்டிங் கொடுத்து அவங்கள வந்து பாஜக வளராமல் பார்த்துக்கிட்டாங்களோ, அதையே தான் இப்போ நயினாரை வச்சு எடப்பாடி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் தனிப்பட்ட முறையில் தன்னெழுச்சியோட பாஜக இங்கே ஜெயிக்கணும்னா வராது. அப்போ பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ இதையெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே இருக்குது. அதை வந்து செஞ்சு முடிக்கணும். அதுக்கான வீகம் இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்கு சில பேர் மூலமாக ஒரு தூது விட்டுருக்காரு. அது பார்ப்போம். ஆனால் நான் கொடுத்த கடிதம் மூலமாக இப்போ முக்கியமான ஒரு ஆளே சொல்லும் பொழுது அண்ணாமலை அவர்கள் என்னுடைய அந்த என்ன சொல்கிறது ஆலோசனை கேட்டு நடந்தார்னா கண்டிப்பாக ஒரு தலைவராக வந்துடுவார். இது நான் ஒரு குட் நியூஸாக சொல்கிறேன். இது அண்ணாமலையோடைய நலம் விரும்பிகள் அவர்கிட்ட சொல்லி என்னை ஒரு மாதிரி சந்திக்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்லுங்கள். நான் யாரையும் இப்போ வந்து நேரடியாக சந்திக்க மாட்டேன். மற்றவங்க தான் என்னை வந்து பார்க்கணும். நான் போய் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த தேவையும் இல்லை.